வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா, உட்கடாசனத்துடைய நன்மைகள் பார்க்கலாம். அதாவது உட்கடாசனம் பெயர் வர காரணம் என்ன? அப்படி பார்க்கும்பொழுது, உட்கடாசனம் என்பது நாற்காலி போல தோற்றம் இருப்பதனால, இதற்கு உட்கடாசனம் என்று பெயர் சொல்லலாம். இது யாராரு செய்யலாம், யாராரு செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, ஆக்சுவலா ஒரு ஆசனம் நம்ம செய்வதற்கு முன்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்க்கும்பொழுது, அந்த ஆசனத்துடைய பெயர் வேற வேற காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். யார் யாரு செய்யணும், யார் யாரு செய்யக்கூடாது, அதோடைய மருத்துவ குணம் என்ன இருக்கு, ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன இருக்கு, எத்தனை சுற்றுகள் செல்ல, எத்தனை எண்ணிக்கைகள் செய்யப்பட வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்திருந்தால் தான் அந்த ஆசனம் என்பது பூர்த்தி அடையும். இப்ப நம்ம உட்கடாசனம் பார்க்கிறோம். உட்கடாசனத்துடைய பெயர் வந்து நாற்காலி போல ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதற்கு இந்த பெயர்னு சொல்லலாம். அதாவது இந்த உட்கடாசனத்தை பொறுத்த வரைக்கும் நிலைகள் என்பது மாறுபாடு உண்டு. ஒரு இன்ஸ்டியூட்ல உட்கடாசனம் என்பது கத்துக் கொடுக்கக்கூடிய முறை என்பது வேறுபடும். இந்த உட்கடாசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது வாக்கிங் பதில் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு 45 நிமிடம் நடைபயிற்சி செல்வதற்கு பதிலாக இந்த உட்கடாசனம் என்பது செய்வதனால அதுல என்ன பெனிஃபிட்டோ அந்த பெனிஃபிட் தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம். இதுல ஒரு 2-3 நிமிடங்கள் நீங்க உட்கடாசனம் செய்தீங்கனாலே அந்த 45 நிமிடம் நடைபயிற்சி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இதுல நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது நடைபயிற்சி என்பது பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும் நம்ம பயன்படுத்தலாமான்றது சற்று கேள்விக்குண்டான ஒரு விஷயம்தான். அதிகமா குளிர் இருக்கிற டைம்லயும் சரி, இல்ல மழை பெய்கின்ற நிலையிலும் சரி, நம்ம வாக்கிங் போறது தவிர்க்கப்படுகின்றோம். அது போல காலகட்டங்கள்ல தாராளமா இந்த உட்கடாசனம் என்பது பயன்படுத்தலாம். வாக்கிங் என்பது ரொம்ப நல்லது, அது தவறுன்னு சொல்லல. உட்கடாசனம் என்பது செய்ய முடியாதவர்கள், அந்த வாக்கிங் செல்ல முடியாதவர்கள் தாராளமா அந்த உட்கடாசனம் என்பது தாராளமா செய்யலாம். ஒரு 3 நிமிடம் நீங்க காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அதோட பலன், அதாவது வாக்கிங் சென்று வந்ததோட பலனை வந்து தாராளமா இதுல எதிர்பார்க்கலாம். இந்த உட்கடாசனம் செய்வதனால உங்களுக்கு டைஸ் வந்து இந்த பகுதி வந்து நன்றாக வேலை செய்யப்படுகிறதுன்னு சொல்லலாம். அதே போல இங்க இருக்கிற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது. உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. அதே போல இங்க இருக்கிற தேவையில்லாத கழிவுக்கொல்லி என்பது வெளியேற்றப்படுகிறது. இடுப்புக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும், மூட்டுக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். அதாவது நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் நன்றாக வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி தான் உட்கடாசனம் என்பது. இது காலையில நம்ம தூங்கி எழுந்த உடனே தாராளமா செய்யலாம். செய்வதற்கு முன்பாக சுடு தண்ணியில கொஞ்சோண்டு, அதாவது வெது வெதுப்பான தண்ணியில கொஞ்சோண்டு கல்லுப்பு பயன்படுத்தலாம். பிபி இல்லாதவர்கள் மட்டும் கல்லுப்பு பயன்படுத்தலாம். எனக்கு பிபி இருக்குன்னா கல்லுப்பு பயன்படுத்த வேண்டாம். ஒரு 200 ml வெது வெதுப்பான நீர் அருந்தி விட்டு இந்த உட்கடாசனம் என்பது மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது. மோஷன் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்காது. இதை நீங்க இந்த ஆசனம் செஞ்சுட்டு ஒரு 5-10 நிமிடத்திலேயே உங்களுடைய மோஷன் என்பது வெளியேறக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். மூட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த உட்கடாசனத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் செய்யலாம். கொஞ்சம் அட்வான்ஸா வரும்பொழுதுதான் உட்கடாசனம் வந்து இவர்கள் செய்யக்கூடாதுன்ற ஒரு நிலை ஏற்படும். இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செய்யலாம். செய்வதற்கு முன்பாக கடைபிடிக்கக்கூடிய பாத்தீங்கன்னா, இதுல தாராளமா நீங்க தூங்கி எழுந்த உடனே செய்யலாம். பொதுவா யோகாசனம் செய்யும் பொழுது நீங்க உணவு எடுத்த பிறகு செய்யறதா 3.5 மணி நேரம் கழித்த பிறகு செய்யணும். வெறும் வயிற்றுல தாராளமா யோகாசனம் என்பது செய்யலாம். யோகாசனம் முடித்த பிறகு நீங்க உணவு எடுப்பதா இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு தாராளமா செய்யலாம். நீங்க தாராளமா வந்து உணவு எடுக்கலாம். இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். இப்போ அந்த ஆசனத்தை நம்ம பார்க்கலாம். இது போல நிலையில இருக்கும். இருந்துட்டு கைகள் இப்படி கொண்டு வரோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் அப் செய்யறோம், ஒரு 10 எண்ணிக்கை. உங்களால எந்த அளவுக்கு உட்கார முடியுதோ உட்காரலாம், தவறு இல்ல. எனக்கு மூட்டு வலி இருக்குன்னா ரொம்ப அமர வேண்டாம். இது போல செஞ்சீங்கனாலே போதும். இப்போ ஆசனத்துக்கு வரும். கைகள் இப்படி மேல உயர்த்தும். கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இதுல உங்களுக்கு ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. அதே போல மூட்டுக்கு நல்லது, பாதத்துக்கு நல்லது, ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். வெரிகோஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ என்னால இண்டிவிஜுவலா இது போல செய்ய முடியல இந்த ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம்.
இது போல வந்துட்டு இது போல செய்யலாம். நீங்க ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். ஒரு 20 எண்ணிக்கை உங்களால தாராளமா ஸ்டார்டிங்ல செய்யலாம். வித் வால் சப்போர்ட்டோட செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க இண்டிவிஜுவலா செய்யலாம். இது போல ஒரு 5 சுற்றுகள் நீங்க செய்யலாம் தாராளமா. அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அந்த 20 எண்ணிக்கை என்பது 50 எண்ணிக்கை நம்ம கொண்டு போகலாம். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இந்த ஆசனம் என்பது செய்யும் பொழுது, அதாவது ஒரு 3 நிமிடம் நம்ம தாராளமா செய்யலாம் ஒரு நாளைக்கு. இது செய்யும் பொழுது 5 கிலோமீட்டர் போன ஒரு நன்மை என்பது தாராளமா இந்த உட்கடாசனத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். இது வாக்கிங் என்பது முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.